Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே கிடையாது. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடும் பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட்லாம் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகிறவங்களும் ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக நம்ம நண்பர்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஈஸியாக கிடச்சிடணும், அதாவது ஒரு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கணும். நம்ம எதாவது ஸ்டடி பற்றி பேசினா அவங்களுக்கு எதுவும் பிடிக்காது. ஏன் கிட்டத்தட்ட 90% பீப்புள்ஸ்க்கு வந்து ஸ்டடி பற்றி பேசினா பிடிக்காது. ஒரு ஸ்ட்ராட்டஜி அதாவது நம்ம டெய்லி ஒரு 500 சம்பாதிக்கிற மாதிரி, டெய்லி 1000 சம்பாதிக்கிற மாதிரி அப்படிலாம் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலாக நான் ஸ்ட்ராட்டஜி சொல்லிடுறேன், அது உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது. சைக்காலஜி வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். ஏன் அப்படின்னா, கண்டினியூவாக ஒரு 2-3 ஒரு டைம் ட்ரேட் பண்ணி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, 2வது டைம் ட்ரேட் பண்ணி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, 3வது டைம் ட்ரேட் பண்ணி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு வச்சுங்களேன். சார், நல்ல ட்ரேடருக்குலாம் கண்டினியூவாலாம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் தூக்கி போடுங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ட்ரேடர்ஸ் இருந்தாலும் கண்டினியூவாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன நாட்கள் நிறைய உண்டு. ஏன் இன்றைக்கும் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சில நாள் வந்து 2 நாள் தொடர்ந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஓகே, தொடர்ந்து 2 நாள் கண்டினியூவாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, அப்படிலாம் கிடையாது. கண்டினியூவாக 3 days ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம் சில டைமில். ஓகேங்களா? அதுக்காக டெய்லி நம்ம 3 ட்ரேடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லல. இந்த மாதிரி தொடர்ந்து 3 டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சரியில்லை அப்படின்னு தூக்கி போடுறாங்களே, அது வந்து ராங். நான் தான் சொல்கிறது. இப்போ இன்றைக்கி கூட நம்ம வந்து 1 minute ஒரு பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்கலாம் இருங்க. அது ஏன்னா வந்து நிறைய இப்போ நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணி ஸ்ட்ராட்டஜினா இப்போ நம்ம சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் என்னான்னு பார்த்துருப்பீங்களா. அது மாதிரி இந்த வீடியோவில் கூட இதெல்லாம் நான் சொல்கிறதுலாம் வந்து போர் அடிக்கும் உங்களுக்கு. சார், முதல்ல ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள் அப்படின்றது தான் வந்து நிறைய பேர். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பின்னாடி ஓடாதீங்க. சின்ன ரிக்வஸ்ட்னா, ஸ்ட்ராட்டஜி பாருங்கள், கற்றுக்குங்க. ஆனால் அது ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுக்கு முழுசாக காரணம் நினைக்காதீங்க. ஸ்ட்ராட்டஜி வெறும் 10% தான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜினா இப்போ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்குறீங்க, 1 minute பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராட்டஜி, இது கூட உங்களுக்கு 70% தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். உங்களுக்கு 100%லாம் பியூராலாம் ஒர்க் ஆகிற ஸ்ட்ராட்டஜி எதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை சேல் வியூஸ் உங்களுக்கு ஃப்ரீயாகவே தேவைப்படுதுன்னா நீங்கள் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இதில் நீங்களும் ஜாயின் பண்ணிவிட்டு என்னுடைய லைவ் மார்க்கெட் வியூஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதாவது கற்றுக்குங்க, ஃபோக்கஸ் கொடுத்து கற்றுக்குங்க. நீங்கள் உங்களுடைய ஸ்டடியும் என்னோடய ஸ்டடியும் மேட்சிங் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் ஜோன் வந்துட்டுருக்கீங்கிறது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 12/2க்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி வியூஸ் வந்து சேல்ஸ் சைடுக்கான பிரேக் டவுனுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சென்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எத்தனை 12/4க்கு கிட்டத்தட்ட 2 நிமிஷத்தில் வந்து டார்கெட் வந்து அச்சீவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வியூஸும் என்னோடய வியூஸும் மேட்சிங் ஆகுதான்றதை நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம். இது கிட்டத்தட்ட நம்ம 2 வருஷமாக வந்து நான் சென்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 3000 இமேஜஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். 2 வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட 3000 இமேஜஸ் லைவ் மார்க்கெட்டோடைய இமேஜஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்து என்னுடைய லைவ் மார்க்கெட்டோடைய வியூஸ். ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த வீடியோக்கு லிங்க் இருக்குது பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இதில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. நீங்கள் அந்த மாதிரி வியூஸை பார்த்து ட்ரேடிங்க்கு, அதாவது நீங்கள் ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிறைய பேர் சொல்லலாம், சார் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு 5 நிமிஷம் வேஸ்ட்டாக போயிடுச்சு, ஸ்டார்டிங்கில் 3 நிமிஷம் வேறு எதோ பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்லாம் நினைக்கலாம். அந்த மாதிரி என்ன உங்களுக்கு எது வரல இருக்குதோ நீங்கள் ட்ரேடிங் கடைசி வரையும் கற்றுக்க மாட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதாவது இருக்காங்க ஒரு சிலர் வந்து சொல்ல வேண்டியதை விட்டு வேறு என்னென்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க. அது மாதிரிலாம் உங்களுடைய மனசில் இருந்தால் தயவு செஞ்சு தூக்கி போட்டுருங்க. நீங்கள் பெரிய அளவுக்கு நஷ்டப்பட போகிறீங்கன்னு அர்த்தம். யார் சொன்ன என்னுடைய வீடியோன்னு இல்லை, நீங்கள் எந்த வீடியோன்னு பாருங்கள், முழுசாக பாருங்கள். ஏன்னா இப்போ டேட்டா ரீசார்ஜ் பண்ணியாச்சு, டெய்லி 1.5 GB ஃப்ரீ ஆகிடுச்சு. பாருங்கள், பொறுமையாக பாருங்கள், என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்கள். மேபி அதில் உங்களுக்கு முக்கியமான விஷயம் வந்து மிஸ் ஆகிருக்கலாம், யாருக்குன்னு தெரியும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு போகலாம். ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, டைம் ஃப்ரேம் வந்து 1 minute. டைம் ஃப்ரேம் 1 minute. சரி, 1 minute டைம் ஃப்ரேம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதான் முக்கியமாக இல்லைங்களா? நம்ம ஹீரோ யார்? அது 200 EMA கூப்பிடுவாங்க. 200 EMA இவர் தான் நம்மளுடைய மெயின் பிக்சர். இவர் இல்லாமல் அங்கே காரியமாக நடக்கிறதில்ல. ஓகே, 200 EMA மெயின். 1 minute டைம் ஃப்ரேம் 200 EMA போட்டாச்சு. ரைட், ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடியே ஃப்ளாட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே 200 EMA எங்கே லைன் போகுது? இது போகுது ஆரஞ்சு லைன். ஆரஞ்சு இல்லைவா? உங்களுக்கு என்ன ஸ்க்ரீன் தெரியுதுன்னு தெரியல. இது வந்து 200 EMA லைன். கண்டிஷன் என்ன? 200 EMAக்கு மேலே ஸ்டாக்ஸ் ட்ராவல் பண்ணிவிட்டு இருக்கணும். 200 EMAக்கு அபோவ். அதை எழுதிட்டுங்களா?
எனக்கு அவ்வளோ இங்கிலீஷ் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 200 EMA அபவ் வந்து ஸ்டாக்ஸ் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கணும். கண்டிஷன் நம்பர் 1. கண்டிஷன் நம்பர் 2, உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதாவது ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கண்டிஷன் நம்பர் 2. சார் சப்போர்ட் அண்ட் ட்ரெண்ட் லைன் எப்படி சார் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு என்னோடய வீடியோலாம் போய் பாருங்கள். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, எப்படி ட்ரா பண்ணணும், ட்ரெண்ட் லைன் எப்படி ட்ரா பண்ணணும், கிட்டத்தட்ட உங்களுக்கு 1350 வீடியோஸ் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக 1350 வீடியோஸ் போட்டிருக்கேன். யாரும் வந்து அது எஜுகேஷன் பர்பஸில் யாரும் பார்க்கறதில்ல. ஒரு டிப்ஸ், கால்ஸ், ஸ்ட்ராட்டஜி. இப்போ பாருங்கள், இந்த வீடியோக்கு பாருங்கள் எவ்வளோ லைக்ஸ் வரும் பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோக்கு கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 1000 லைக்ஸ் எதிர்பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் 1000 லைக்ஸ் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் எத்தனை லைக்ஸ் வருதுன்னு. ஓகே, சரி. 2 கண்டிஷன் என்ன, 2வது கண்டிஷனு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ண கற்றுருக்கணும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 3வது கண்டிஷன் பார்த்துக்கலாம். 200 EMA ஸ்டாக்ஸ் மேலே போய் ட்ராவல் ஆகிட்டு இருக்கணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ண கற்றுக்கணும். ரைட். 3வது என்ன அப்படின்னா 200 EMAக்கு அபவ் ஸ்டாக்ஸ் மேலே போயிட்டு இருந்தது அப்படின்னா, அதாவது மார்க்கெட் வந்து பாசிட்டிவில் போயிட்டு இருக்குன்றது நீங்கள் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிக்கலாம். ஸ்டாக்ஸ் வந்து மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது. ஓகேங்களா? ஸோ நமக்கு 2 ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணி 2 லைன் ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? 2 லைனை, அதை 2 ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணி ட்ரா பண்ணணும். எப்போ இந்த லைன் கட் ஆகுதோ, பாடி க்ளோஸ் வைக்குதோ, அதுக்கப்புறம் வந்து பை எடுக்கணும். அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள் தான். என்ன சார் இவ்வளோ சிம்பிளாக இருக்குதா அப்படின்னு கேட்கலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே வந்து ஸ்ட்ராட்டஜி சிம்பிளாக வைங்க, உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். நீங்கள் எவ்வளோ நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு குழப்பமாயிடுவீங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்ட்ராட்டஜியும் வந்து இக்னோர் பண்ணிடுங்க. அப்போ என்ன சொல்ல தெரியுது, இன்னொரு ஸ்டோரிலாம் கூட இருக்கும். 10 அடி தோண்டிட்டா இன்னும் 1 அடி தோண்டினாக்க வெற்றி கிடச்சிடுவாங்க. அது மாதிரி கதையாக ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி பக்கத்துலேயே இருக்கும் ஸ்ட்ராட்டஜி. அதை விட்டுட்டு ஊரெலாம் சுற்றிட்டு வருவீங்க. கடைசியில் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி வரும், அதையும் தூக்கி போட்டு வெளியே வந்துடுவீங்க. ஷேர் மார்க்கெட் சூதாட்டம் சரியில்லை அப்படின்ற மாதிரி வெளியே வந்துடலாம். அப்படிலாம் கிடையாது. இப்போது 2 ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணிட்டீங்க. எப்போ இந்த லைன் கட் ஆகுதோ அது வரலும் வந்து பையிங் கிடையாது. ஓகேங்களா? அதான் 200 EMA இருக்கணும். நல்லா கவனிங்க, 200 EMA அபவ் ஸ்டாக்ஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்கணும். ஓகேங்களா? சரி, இன்னமும் ஒரு விஷயம் இது கூட ஆட் பண்ணிட்டா இன்னும் அக்யூரிசி நல்லா இருக்குன்னா, 70% உங்களுக்கு அக்யூரிசி சொன்னேன் இல்லைங்களா? ஒரு 75% அக்யூரிசி என்ன அப்படின்னா, அன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து பாசிட்டிவ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஒரு 5% அதிகமாக இருக்கும். அதையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்களேன். மேபி ஆல்மோஸ்ட் 200 அபவ் இருந்தால் உங்களுக்கு க்ரீன் தான் இருக்கும். ஒரு வேளை அதுவும் க்ரீனில் இருந்ததுன்னா இன்னும் நல்ல விஷயம் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா 200 EMA இது 2 ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிட்டீங்க. 3வது ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆச்சு, பிரேக் அவுட் ஆகலை, கண்டினியூ ஆச்சு. ஸோ 4வது கிட்ட போச்சு, அதுவும் பிரேக் டவுன் ஆகலை. 5வது டச் ஆச்சு, அதுவும் பிரேக் டவுன். லாஸ்ட்டாக வந்து 6வது டைம் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல பை எடுத்திங்கன்னா உங்களுடைய டார்கெட் வந்து இதோட ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை இருக்குது இல்லைங்களா, இதனோட ஹையே டார்கெட், இதனோட லோ வந்து ஸ்டாப் லாஸ். ஏன்னா இங்கேருந்து ஓப்பனாக இருக்கு இல்லையா, ஸோ இதனோட லோ வந்து ஸ்டாப் லாஸ். இது வந்து சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். ரொம்ப பெரிய டீப்பாக அனலைசிஸ் பண்ணி அப்படி இப்படி அதை பண்ணி இதை பண்ணிடல, அதுவும் தேவையில்லை. உங்களுக்கு புரியும். அதாவது நீங்கள் நோட் எடுத்து நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா பெட்டர். நிறைய பேர் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா அப்படியே டைம் பாஸ்க்காக பார்த்துட்டு போகிறவங்க இருக்காங்க. அதுதான் சொல்லுங்கள், இது எத்தனை லைக்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து நம்ம வேல்யூவில் நம்ம ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம், நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறோம், இல்லை நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனலாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலாக இருக்கட்டும், நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒரு விஷயத்தை நம்பி அதை உணர்வுபூர்வமாக அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1000 யூடியூப் வீடியோ பார்க்குறீங்க, ஏன்னா உங்களுக்கு எல்லாம் குழப்பி விட்டுருவாங்க. ஒன்றுமே புரியாது உங்களுக்கு. அதை பார்த்து இதை பார்த்து சரியில்லை, அது சரியில்லை, அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, அப்படியே பார்த்துட்டே இருக்க வேண்டியது தான். எவ்வளோ உங்களுக்கு வாழ்நாள் வயசு போயிட்டே இருக்கும். வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் போயிட்டே இருக்கும். உங்களுடைய பணம்லாம் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும், ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். கடைசியில் தெளிவு இல்லாமல் பைத்தியக்காரத்தமாக சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அப்படிலாம் இல்லை. ஒரு ஸ்ட்ராட்டஜியை பார்த்துட்டு அதுக்கு முழுசாக நீங்கள் உயிர் கொடுங்க. ஓகேங்களா? அது செயல்படுத்துங்க மார்க்கெட்டில். இப்போ நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டு பிளைண்டாக அப்படியே போய்ட்டு நம்பிட்டு நாலுலேருந்து போய்ட்டு பணம் போட்டு ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ஆக்சுவலாக உண்மையிலே ஒர்க் ஆகுதா, லைவ் மார்க்கெட் உங்களுக்கு செட் ஆகுதா, நீங்கள் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுங்கள், கட் ஆகுதா இல்லையான்னு பாருங்கள், நான் சொல்லலாம் அது மேட்சிங் ஆகுதா இல்லையான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, இதில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாதா அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். எத்தனை டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுன்னு பாருங்கள். நீங்கள் ஒரு 10 ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஒரு 7 ட்ரேட் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுதா, 3 வந்து ஃபெயில் ஆகுதா, இட்ஸ் ஓகே, அக்செப்ட், பரவாயில்ல, பெரிய விஷயம், நல்ல விஷயம். அவ்வளோ ஏன் ஃப்ரெண்ட்ஸ், 6 சக்ஸஸ் ஆகுதா, 4 ஃபெயில் ஆகுதா, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, பெரிய விஷயம் தான் அது. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது என்ன கண்டிஷன் ஆகுது அப்படின்னு பார்க்கலாங்களா. இது இன்றைக்கி ஏதோ ஒரு நாள் காமிச்சிடலாம். நான் ஏதோ ஒரு சார்ட்டு போட்டு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி காமிச்சிடலாம். சரி, அடுத்த நாள் பார்க்கலாம். 14ஆம் தேதி ஏதோ காமிச்சிருக்கீங்க, நெக்ஸ்ட் சும்மா பண்ணி காமிங்க சார், ஏதோ காமிச்சிட்டா மட்டும் போதாது அப்படின்னு ஒரு சிலர் நம்ம நெகட்டிவ் கமெண்ட்ஸில் இருக்கு இல்லைங்களா, பார்க்கலாம். அவரும் அதையும் பார்த்துலாமே. ஓகே, சரி, இப்போ 14ஆம் தேதி
ட்ரெண்ட் லைன் நம்ம டார்கெட் அச்சீவ் ஆச்சா இல்லைன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒன் மாதிரி பார்க்கலாம். இது ட்ரெண்ட் லைனு இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ பை எடுத்தோம் அதுக்கு மேலே, அதுக்கு அபோவ் பை எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு லோ ஸ்டாப் லாஸ், இதுக்கு ஹை டார்கெட், அதாவது 1:2 கிட்ட வரும். அது டச் ஆச்சா இல்லையா? ஓகே டச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து 14 சக்ஸஸ் ஆகிருக்கு. ரைட், ஓகேங்களா? ஸோ ஒரு நாள் ட்ரேடு சக்ஸஸ் ஆகிடுச்சுப்பா. அடுத்த நாள் சும்மா ஏதோ காமிச்சிட்டிங்க ஸ்ட்ராட்டஜின்னு பேரில். யாரை சார் ஏமாத்துறீங்கலாம்? எல்லாம் நிறைய பேர் இது மாதிரி யூடியூப் சேனலில் போட்டு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. யாரும் ஒருத்தர் ஒழுங்காக சொல்கிறதில்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் அதையும். இப்போது 15 பார்க்கலாங்களா? 15 ஆமாம் 15 நமக்கு என்ன 2 ஹை வேணும் கிரியேட் பண்ணி வச்சிங்களா? ஓகேண்ணா, இந்த இது வராதுங்களா உங்களுக்கு? ரைட், ஓகே. இங்கே ஒரு ரேஷன்ஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. 2 லைனை ட்ரா பண்ணியாச்சு. 200 EMக்கு மேலேயும் போகுது ஸ்டாக்கு. ஸோ இதில் பிரேக் அவுட் கொடுக்குது. இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போட்டிங்க. டார்கெட் என்ன? இதனோட ஹையை வந்து டார்கெட். ஓகேங்களா? சரி, இப்போது இது என்ன ஆச்சு பார்க்கலாமா? டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. இது 15 சரி சார், 14 15 காமிச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன சும்மா அப்படியே 2 நாள் காமிச்சிட்டா போட்டு போதுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதையும் பார்க்கலாம் வாங்க. 16 என்ன நானும் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் 16 எங்கே இருக்குது? ஏன்னா ட்ரெண்டிங்கில் போக சொல்ல ஈஸியாக வந்து நான் கேட்ச் பண்ணிடலாம். பெரிய விஷயம் கிடையாது. ட்ரெண்டிங்கில் போக சொல்ல நம்ம ஈஸியாக கேட்ச் பண்ணிடலாம். ஓகே, இங்கே பாருங்கள் 2 ரேஷன்ஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. 3வது பிரேக் அவுட் கொடுக்கும். சில பேர் அவசரப்பட்டு இங்கேயே கனெக்ட் பண்ணுவாங்க. சும்மா கிட்டத்தில் எப்படி கனெக்ட் பண்ணிட்டா ஸோ இதில் பிரேக் அவுட் கொடுத்துச்சு பை பண்ணலாம் அப்படின்வாங்க. அதுதான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரீடெஸ்ட் அப்படின்றது ஏன் அப்படின்னா நம்ம பொறுமையை சோதிக்க தான் ரீடெஸ்ட். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணிங்கன்னா நம்ம ஸ்டாப்ல ஈஸியாக இடத்துல ட்ரிகராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எங்கே பிரேக் அவுட் கொடுக்குதுன்னு பாருங்கள். கடைசியாக ஒரு வழியாக அதில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ரைட்டுங்களா? இங்கே பாருங்கள். இப்போது இந்த இடத்துல நீங்கள் பை எடுத்தீங்க. ரைட்டுங்களா? ஸ்டாப் லாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு இந்த இடத்துல லோ போடுதுங்க, கன்ஃபார்மாக உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அக்செப்ட் பண்ணிங்க. ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சது சார், ப்ரைஸ் ஆக்ஷன் எனக்கு தெரியும் அப்படின்றவங்க இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுவாங்க. ஏன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்குது. இந்த ஹெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பவர்ஃபுல். இதுக்கு கீழே போட்டுனா வந்து ப்ரைஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும் அப்படின்வாங்க. இல்லை நீங்கள் பிகினர்ஸ் இதில் போட்டிங்கன்னா பரவாயில்ல, தப்பு ஒன்றும் கிடையாது. ஸ்டாப் லாஸ் ஒன்றும் கொடுங்க. ஸ்டாப் லாஸ் கொடுக்காம நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது. இந்த இதில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் திருத்திக்கலாம். இப்போ இந்த டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து திருத்திக்கலாம். ஒருவேளை இந்த பக்கம் ஹெட்டும் உங்களுக்கு கிராஸ் ஆகிடுச்சு, இட்ஸ் ஓகே, அக்செப்ட் பண்ணிங்க. பார்க்கலாம் இது என்ன ஆகுதுன்னு தெரியல. ஹெட்டு மேலே டார்கெட் வருதான்னு பார்க்கலாம். டார்கெட் வந்து இது ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹையை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், இல்லை இந்த ஹையை ஃபிக்ஸ் பண்ணி 2த்தில் எதனா ஒரு வந்து உங்களுக்கு டார்கெட் கிடைக்கும். இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிடுச்சா. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட லைக்ஸ் நான் எதிர்பார்த்துருக்கேன். ஏன்னா வந்து சின்ன விஷயம் நமக்கு ஒரு ஷேர் பண்ண சொல்ல ஒரு மோட்டிவேஷன் தான் உங்களுடைய எதிர்பார்க்க, வேறு எதுவும் கிடையாது. ஓகே, இந்த லெவல்லாம் ஃபஸ்ட் டார்கெட் உங்களுக்கு அச்சீவாக இருக்கும். 2வது டார்கெட்னா அது வச்சுவாக இருக்கும். பார்த்தீங்களா? இதனோட லோ நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிங்க, அந்த எதுவெல்லாம் வந்து போயிருக்கு பாருங்கள் ப்ரைஸு. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த இதில் இதெல்லாம் ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கேட்ச் பண்ணலாம். ப்ரைஸ் தெரியல அப்படின்னா கற்றுக்குங்க. ஓகே, மார்க்கெட் சைட்வேஸ். அன்றைக்கி மார்க்கெட்டு சைட்வேஸ் போனதால் நமக்கு வந்து ஃபஸ்ட் லெவல் டார்கெட் தான் அச்சீவாக இருக்குது. செகண்ட் லெவல் வந்து கடைசியில் எத்தனை மணிக்கு 3 மணிக்கு மேலே அச்சீவாக இருக்குது. அது விட்டுருங்க, பரவாயில்ல. ஆனால் ஃபஸ்ட் லெவல் தான் நமக்கு வந்து நிரந்தரம். அப்படியே இல்லைனா ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. சரி, 17ஆம் என்ன ஆச்சு பார்க்கலாமே. 17ஆம் 2 ஹையை கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணியாச்சுங்களா? எங்கே பிரேக் அவுட் கொடுத்து பாருங்கள். ஸோ பிரேக் அவுட்டில் நமக்கு டார்கெட் வந்துச்சான்னு பாருங்கள். அதோட ஹை எங்கே டார்கெட் வந்துச்சான்னு பாருங்கள். இல்லை ஒரு சில டைம் ஆப்பர்ச்சுனிட்டி வராது. இப்போ இந்த இதில் கேனில் வந்து க்ளோசிங் இல்லை சார், சரியாக கனெக்ட் ஆகலை, பாடி உள்ளே க்ளோஸாக இருக்குது, பாடி மேலே க்ளோஸாக இருக்குது, உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த செட்டப் இக்னோர் பண்ணிடுங்க. பரவாயில்ல, அவ்வளோ டவுட்டான செட்டப்லாம் ஒன்றும் வேணாம். நமக்கு கிளியராக இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த நல்லா தான் இருக்குது செட்டப். இந்த இடத்துல ஒருவேளை உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்தது அப்படின்னா இக்னோர் பண்ணிவிடுங்க. ஏன்னா செட்டப் உங்களுக்கு லோ வந்து ஸ்டாப் லாஸ் இங்கே வருது அப்படின்னா 1:1 கிடைக்கும் வந்து ஹை. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை வந்து லைவ் மார்க்கெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து உங்களுக்கு புரியும். இப்போ அடுத்த நாள் பண்ண சொல்ல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நிறைய பேர் என்ன கன்ஃபியூஸ் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த லோ வந்து இப்படி கனெக்ட் பண்ணி நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஜாயின் பண்ணுறது இங்கேயே கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த பொறுமை இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, அவசரம் இங்கேயே பிரேக் அவுட்டில் பை பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அதுதான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மேபி அந்த லைன் இந்த ஆங்கிளில் கூட போகலாம். ஒரு சில டைமில் இந்த ஆங்கிளில் கூட போகலாம், அந்த ரேஷன்ஸ் கனெக்ட் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை சேல் வியூஸ் தேவைப்பட்டால்
ஒன்று வெபினாரில் ஜாயின் பண்ணிங்க. வெபினார் ஃபீஸ் என்ன, டீட்டெயில்ஸ் என்ன எல்லாமே வந்து ஆல்ரெடி என்ன பழைய ஓல்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்னோடய வெபினார் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னோடய வெபினார் டீட்டெயில்ஸ் என்ன, எவ்வளோ சார்ஜு, எவ்வளோ வாங்குகிறேன் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இல்லை சார் வெபினாரில் ஜாயின் பண்ண முடியாது, என்னோடய ப்ரைமில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறவங்க அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் இதில் 4த்தில் ஏதாச்சும் ஒரு இதில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வெபினார் வந்து 45 டேஸ் வந்து கிளாஸ் இருக்கும். ப்ரைஸ் ஆக்ஷன் கம்ப்ளீட் ஃபுல் கோர்ஸ் இருக்கும். 45 டேஸ் இது. ஓகே சரி சார், இப்போது வந்து என்கிட்ட நிறைய அக்கௌண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்குது, நான் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் மந்த்லி 1000 rupees பே பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம். டியூஷன் ஃபீஸ் மந்த்லி 1000 rupees பே பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் ஸ்க்ரீன்ஷாட்டோட எவ்ரி மந்த் எண்டில் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ வெபினார் கிடைக்கும். ஃப்ரீ வெபினார் மந்த் எண்டில் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மந்த்து கூட உங்களுக்கு பிரேக் அவுட் சீக்ரெட் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பிரேக் அவுட் ட்ரேடிங் ட்ரிக்ஸ் பற்றி 23/3/2022 20/3/2022 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.